Welcome to Good Effort Channel. Good morning students. இன்னைக்கு நம்ம lines and anglesல comparing angles without superimposition பார்க்கலாம். ஸோ சூப்பர்இம்போசிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ சூப்பர்இம்போசிஷனை இல்லாமல் எப்படி கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். Two cranes are arguing about who can open their mouth wider. தட் இஸ் ஹூ இஸ் மேக்கிங் த பிகர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கிரேன் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க, யாரோட மவுத் வந்து ஒய்டராக இருக்குது, யாரோட ஆங்கிள் வந்து கிரேட்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்டஸ் ஃபஸ்ட்டு ட்ரா தேர் ஆங்கிள்ஸ். ஹவு டு வி நோ விச் ஒன் இஸ் பிக்கர்? As seen before, one could trace these angles, superimpose them and then check. But can we do it without superimposition? So ரெண்டு ஆங்கிளையுமே ட்ரா பண்ணிவிட்டு சூப்பர்இம்போஷன் மூலமாக கம்பேர் பண்ணலாம். ஆனால் சூப்பர்இம்போஷன் இல்லாமல் தான் இப்போ வந்து கம்பேர் பண்ண போகிறோம். Suppose we have a transparent circle which can be moved and placed on figures. Can we use this for comparison? So இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு transparent circle வந்து ட்ரா பண்ண போகிறோம். Let us place the circular paper on the angle made by the first crane. இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு மேலே வைக்கிறாங்க. இதுக்கு மேலே வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஆங்கிளை ட்ரா பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கிளை ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஏஓபி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிறாங்க, ஏஓபி. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று ட்ரா பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை அப்படியே தூக்கி எடுத்துட்டு இதுக்கு மேலே வைக்கிறாங்க. இதுக்கு மேலே வச்சு XOYன்னு பேர் கொடுக்குறாங்க. இப்போ இதை டிரான்ஸ்பரண்ட் பண்ண பேப்பரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே வைக்கிறாங்க. ஏஓபி இருக்குல்ல, அதுக்கு மேலே வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வைக்கும்போது ஏஓபி இருக்குல்ல, அந்த ஆங்கிளில் இந்த XOYயை வைக்கும்போது இந்த OAOX ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கோயின்சைட் ஆகலை. அப்போ எந்த ஆங்கிள் பெருசாக இருக்குது? ஆங்கிள் ஏஓபி தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இப்போ ஆங்கிள் ஏஓபி இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் XOY. ஸோ இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிகர் 2.10 ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2.7 மேக்கிங் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். லெட்டஸ் மேக் ஏ ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் யூஸிங் 2 paper straws and a paper clip by following these steps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Take 2 paper straws and paper clip. Paper straw இருக்குது, இது paper clip இருக்குது. Insert the straws into the arms of the paper clip. இந்த paper clip வச்சு ரெண்டு ஸ்ட்ராவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. Your rotating arms is ready. ஸோ இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர்ம்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. மேக் செவரல் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் தி ஆர்ம்ஸ். இந்த ஆர்ம்ஸ் இதை வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வந்து ஆர்ம்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். Arrange the angles you have made from smallest to largest by comparing and using superimposition. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் லார்ஜஸ்ட் ஆங்கிளை வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிளை கம்பேர் பண்ணலாம் பை யூஸிங் சூப்பர்இம்போசிஷன். சூப்பர்இம்போசிஷனை வச்சுட்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஆங்கிளை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. டேக் ஏ கார்ட்போர்டு அண்ட் மேக் அன் ஆங்கிள் ஷேப்டு ஸ்லிட் ஆஸ் ஷோன் பிலோ பை ட்ரேசிங் அண்ட் கட்டிங் அவுட் த ஷேப் ஆஃப் ஒன் ஆஃப் தி ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார்ட்போர்டை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு உள்ளே வந்து இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, இது போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்காங்க. Take a cardboard and make an angle shaped slit as shown below by tracing and cutting out the shape of one of the rotating arms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் மாதிரி இது வந்து பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஆங்கிளும் பண்ண முடியும், ஸ்மாலஸ்ட் ஆங்கிளும் பண்ண முடியும். Now shuffle and mix up all the rotating arms. Can you identify which of the rotating arms will pass through the slit? இப்போ இந்த கட் பண்ணி வச்ச இடத்துல இதை நம்ம ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து இதுக்குள்ளே போகுதா அப்படின்றது பார்க்குறாங்க. எதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கரெக்ட் ஒன் கேன் பி ஃபவுண்ட் பை பிளேசிங் ஈச் ஆஃப் த ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் ஓவர் த ஸ்லிட். அந்த கேப்பாக இருக்குல்ல, அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல வந்து ஒன்று வச்சு பார்க்குறாங்க. லெட்டஸ் டூ திஸ் ஃபார் சம் ஆஃப் தி ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ். வேறு ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸை வச்சு இதில் ஃபிட் ஆகுதா, ஸ்லிட் வந்து இதில் வந்து ஓவர்லேப் ஆகுதா, கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லிட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்ம்ஸ் ஆங்கிள். த ஆர்ம்ஸ் வில் நாட் கோ த்ரூ தி ஸ்லிட். இப்போ இதில் வந்து இந்த ஸ்லிட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது ஸ்லிட் ஆங்கிள்னால் இதுதான்
கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எதை விட ஜாஸ்தியாக இருக்குது? கிரேட்டர் தேன் தி ஆர்ம்ஸ் ஆங்கிள், இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. த ஆர்ம்ஸ் வில் நாட் கோ த்ரூ தி ஸ்லிட், இதில் வந்து போய் உக்காரலை, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸ்லிட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னா இந்த கார்ட்போர்டில் இருக்கிறது தான் ஸ்லிட் ஆங்கிள். ஸோ ஸ்லிட் ஆங்கிள் இஸ் லெஸ் தேன் தி ஆர்ம்ஸ் ஆங்கிள். ஆர்ம்ஸ் ஆங்கிள் அப்படின்னா இதுதான் ஆர்ம்ஸ் ஆங்கிள், இது ஆர்ம்ஸ் ஆங்கிள், இது வந்து ஸ்லிட் ஆங்கிள். ஸோ இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், எது வந்து கிரேட்டராக இருக்குது? ஆர்ம்ஸ் ஆங்கிள் தான் கிரேட்டராக இருக்குது. இப்போ ஸ்லிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்ம்ஸ் ஆங்கிள். ஸ்லிட் ஆங்கிளும் ஆர்ம்ஸ் ஆங்கிளும் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது, கோயின்சைட் ஆகிருக்கு, ஒரே இடத்துல ஃபிட் ஆகிருக்கு. த ஆர்ம்ஸ் வில் கோ த்ரூ தி ஸ்லிட், அதில் வந்து போய் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்லி த பேர் ஆஃப் ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் வேர் த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி of this slit passes through the slit. Note that the possibility of passing through the slit depends only on the angle between the rotating arms and not their length. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்லிட் ஆங்கிளும் சரி ஆர்ம்ஸ் ஆங்கிளும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால தான் போய் அதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இப்போ வந்து இது எதனால் ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்குது, இந்த லென்த்தை வச்சு கிடையாது, இதோட லென்த்து வச்சு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து காமிக்கிறாங்க, சேலஞ்சு. ரெடியூஸ் திஸ் ஆங்கிளை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிள் ரெடியூஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லென்த்தை வந்து கட் பண்ணிவிட்டு ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. த ஆங்கிள் இஸ் ஸ்டில் த சேம். லென்த்து வந்து கட் பண்ணாலும் ஆங்கிள் எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தான். இதை வந்து நம்ம கட் பண்ணாலும் ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2.7 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2.8 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2.8 ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் கோ பேக் டு வித்யாஸ் நோட் புக் அண்ட் அப்சர்வ் ஹர் ஓப்பனிங் த கவர் ஆஃப் த புக் இன் டிஃப்ரெண்ட் செனாரியோஸ். She makes the full turn on the cover when she has to write while holding the book in her hand. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் டர்ன் ஆஃப் த கவர் அப்படின்னா ஃபுல்லாக வந்து முடியாச்சு, இங்கேருந்து இப்படி டர்ன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷனே ஆயிடுச்சு ஃபுல்லாக. இந்த மாதிரி இது வரைக்கும் இப்படி ரொட்டேட் பண்ணி இங்கே வரைக்கும் முடியாச்சு. ஸோ ஷீ மேக்ஸ் எ ஹாஃப் டர்ன் ஆஃப் தி கவர் வென் ஷீ ஹேஸ் டு ஓப்பன் இட் ஆன் ஹர் டேபிள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட் புக்கை வந்து ஹாஃப் டர்ன் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாஃப் டர்ன், இது ஹாஃப் டர்ன், இது வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டர்ன். அப்போ ஃபுல் டர்ன் அப்போ எப்படி ஆங்கிள் இருக்கும், ஹாஃப் டர்ன் அப்போ ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஷீ மேக்ஸ் தி ஹாஃப் டர்ன் ஆஃப் தி கவர் வென் ஷீ ஹேஸ் டு ஓப்பன் இட் ஆன் ஹர் டேபிள். இன் திஸ் கேஸ் அப்சர்வ் த ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஃபார்ம்டு. தே லை இன் தி ஸ்ட்ரைட் லைன். சச் an angle is called a straight angle. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த புக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி ஒரு லைனாக இருக்குது. இதோட ஆர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது? In this case observe the arms of the angle formed. The lie on the straight line. இதோட ஆர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குது. இதோட ஆர்ம்ஸ் பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider a straight angle AOB. Observe that any ray OC divides into two angles, angle AOC and COB. இப்போ வந்து OC அப்படின்ற ஒரு ரே, இப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓசின்ற ரே வந்து என்ன ஆகுது, ரெண்டு ஆங்கிளாக வந்து இதை பிரிக்குது. அப்சர்வ் தட் எனி ரே ஓசி டிவைட்ஸ் இன்டு டூ ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் ஏஓபியை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு. எப்படின்னா ஆங்கிள் சிஓபி இல்லைனா ஆங்கிள் பிஓசி, ஆங்கிள் பிஓசி அண்ட் ஆங்கிள் ஏஓசி ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கு. Let us consider a straight angle AOB. Observe that any ray angle OC divides into two angles, angle AOC and angle COB. So, இப்போ வந்து it is possible to draw ray OC such that two angles are equal to each of their in size அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. எப்படி ட்ரா பண்ணியிருக்குமோ இந்த ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸையும் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். We can try to solve this problem using a piece of paper. Recall that when a fold is made, it creates a crease which is straight அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேப்பரை நம்ம மடித்தோம் அப்படின்னா அந்த மடிப்பு இருக்கிற இடத்த தான் வந்து அவங்க க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Take a rectangular piece of paper and on one of its sides mark this right angle AOB. இப்போ ஒரு பேப்பரை வந்து எடுக்கிறாங்க. பேப்பரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிக்கிறாங்க, ஃபோல்டு பண்ணுறாங்க. ஃபோல்டு பண்ணால் நமக்கு வந்து ஒரு க்ரீஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஆங்கிள் ஏஓபின்னு பேர் கொடுத்துருக்காங்க. Take a rectangular piece of paper and on one its sides mark the straight angle AOB. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறாங்க ஆங்கிள் AOB. By folding try to get a line crease passing through the O. இப்போ இந்த O இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, மடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மடித்த உடனே நமக்கு வந்து ஒரு க்ரீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ passing through the O that divides angle AOB into two equal angles. இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Fold the paper such that OB overlaps with OA. Observe the crease and two angles formed. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து திருப்பி மடிக்க சொல்கிறாங்க. ரெண்டு டூ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். Justify why the angles are equal. Is there a way to superimpose and check? Can the superimposition be done by folding? Each of these equal angles formed are called right angles. So a straight angle contains two right angles அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரெண்டு ஆர்ம்ஸும் எப்படி இருந்துச்சு, லைனாக ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கா அப்படின்றத தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஈச் ஆஃப் திஸ் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஆர் கால்டு ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ஏ ஸ்ட்ரைட் ஆங்கிள் கண்டென்ஸ் டூ ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கிறதுல இந்த பேப்பரை நடுவில் மடிச்சிருந்தனால நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு, ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. If a straight angle is formed by half of a full turn, how much of a full turn will form a right angle? Straight angle is formed by half of the full turn அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து half turn அப்படின்னு சொல்கிறாங்க. half of a full turn. இப்போ இது வந்து half of a full turn, இது வந்து half turn தான், இது வந்து half turn தான். How much of full turn will form a right angle? இப்போ ஒரு full turn-ஆக இருந்துச்சு அப்படின்னா அதில் எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. half of a full turn அப்படின்னா இதில் டூ ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குது. இதே full turn அப்படின்னா இப்போ இப்படி இருக்கும், அதே மாதிரி இப்படி இருக்கும். full turn அப்படின்னா இப்போ இதில் வந்து எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த half turn-ல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து 4 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். அப்சர்வ் தட் ரைட் ஆங்கிள்ஸ் ரிசம்பிள்ஸ் தி ஷேப் ஆஃப் an L. An angle is a right angle only if it is exactly half of this right angle. Two lines that meet at right angles are called perpendicular lines. இப்போ இந்த லைனை தான் வந்து அவங்க perpendicular lines அப்படின்னு சொல்கிறாங்க. எல் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ரைட் ஆங்கிள்ஸ். அப்சர்வ் தட் ரைட் ஆங்கிள் ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் an L. எல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள். an angle is a right angle only if it is exactly half of this right angle. half is exactly half. இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளில் கரெக்டாக ஹாஃபாக இருக்கும். கரெக்டாக ஹாஃப் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, அப்போ ஹாஃப் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் போடுறோம்ல, இந்த லைனுக்கு வந்து அவங்க பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் இட் அவுட்டில் பார்க்கலாம்.